ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேசத்திற்கான ஜெபம் நாம் செய்ய இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இணைந்து நம்ம ஜெபிப்போம், நம்ம தேசத்தை நாம் சுதந்தரிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் சர்வ வல்லமையுள்ளவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அப்பா, இந்த தேசத்தை கர்த்தர் எங்கள் முன்னால் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தேசத்தில் நடக்கிற கொடிய செயல்களையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. டிவி மூலமாக பார்க்கிறோம் ஆண்டவரே, நியூஸ் பேப்பர் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ பயங்கரமான நிலைகள் ஆண்டவரே இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், எங்கள் ஜெபத்திற்கு பதில் தரும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. திறப்பிலே நின்று இந்த தேசத்திற்காக அழுது புலம்பி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எனக்காக ஜெபிக்க வேண்டும், என் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய சமுதாயம், என்னுடைய தேசம் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது, அவங்க பாவத்தை எல்லாம் மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை தருவேன் சொன்னீரே ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை தருவேன் சொன்னீரே ஆண்டவரே. தேவனே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தடையான பாவங்கள் இருக்குமானால், ஜெபத்தை கேட்க விடாதபடிக்கு தடைகள் இருக்குமானால், எங்கள் பாவத்தை மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாருங்க. உடைய அன்பு கரங்களை தருகிறோம் தேவனே. நீ பொறுப்படுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபை போதும், உமது கிருபை போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை இடைகட்டும். ஹல்லேலூயா. கிருபை தாரும் தேவனே, கிருபை தாருமே, கிருபை தாரும் தேவனே, கிருபை தாருமே. கிருபையின்றி வாழ்ந்திடேனே, கிருபையின்றி வாழ்ந்திடேனே, கிருபை தாருமே தேவா, கிருபை தாருமே. கடந்த காலம் முழுதும் காத்து கண்மணி போல் அணைத்தீர். கடந்த காலம் முழுதும் காத்து கண்மணி போல் அணைத்தீர். மனம் உடைந்த நேரங்களில் வசனத்தால் என்னை தேற்றினீர். மனம் உடைந்த நேரங்களில் வசனத்தால் என்னை தேற்றினீர். கிருபை தாரும் தேவனே, கிருபை தாருமே, கிருபை
தாரும் தேவனே, கிருபை தாருமே. கிருபையின்றி வாழ்ந்திடேனே, கிருபையின்றி வாழ்ந்திடேனே, கிருபை தாருமே தேவா, கிருபை தாருமே. ஆமாண்டவரே, ஜெபிக்க கிருபை தாரும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க கிருபை தாரும். உமது கிருபையினால் வாழ்கிறோம் தகப்பனே. எல்லாருக்குள்ள அந்த கிருபையை அனுப்பி ஆண்டவரே, பாவங்களிலே அக்கிரமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் விடுதலையோடு வாழ கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். மனம் உடைஞ்சிருக்கிறவங்க, மனம் சோர்ந்து போய் இருக்கிறவங்க எல்லாம் மீண்டும் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே வரட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள், ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று, ஹல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள், ஹல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று, ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜபசேனை துதி சேனை, ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரியோவை, ஹல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜபசேனை துதி சேனை, ஹல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜபசேனை துதி சேனை, ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை, ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும்.
திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹல்லேலூயா. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். வாசிக்கும்படியாக சங்கீதம் 47ஆம் சங்கீதம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளுவார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். அன்பானவர்களே, போற்ற தகுந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முழு உலகத்தின் ஜனங்களின் பாவங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் இன்று நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன். எத்தனையோ பேர் சொன்னாங்க, நான் மரித்தாலும் எழும்ப வேண்டும். ஒருத்தர் எழும்பல்ல. இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு தேவர்களும் எழும்பினதே இல்லை. அன்பானவர்களே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தேவனே அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விடுதலையாக இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பேர் விடுதலையாக இருக்காங்க. குடிக்கு அடிமையானவங்க, வேசித்தனத்துக்கு அடிமையாக இருந்தவங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தவங்க, எத்தனை 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 ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுதலையோடு கர்த்தருக்காக சாட்சியோடு வாழுகிறவங்க எத்தனையோ எத்தனையோ ஆயிரங்கள். அல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை நாமும் என்ன செய்ய வேண்டும்? போற்றி பாட வேண்டும். ஒருவேளை பல வருத்தங்கள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வியாதி பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் தேவ கிருபை கூட இருக்கான்னு பாருங்க. தேவ கிருபை கூட இருக்கான்னு பாருங்க. கர்த்தருடைய கிருபை கூட இருக்கான்னு பாருங்க. பவுலப்போஸ்தலன் கர்த்தருடைய பணியை செய்தார். செய்வதற்கு முன்பு எல்லாரையும் கிறிஸ்தவர்கள் என்றும் பாராமல், பெண்கள் என்றும் பாராமல், சிறு பிள்ளைகள் என்றும் பாராமல் அவங்களை எல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் தமஸ்கு வீதியிலே கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற மாத்திரத்தில் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தார். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று அவர் கேட்டு கர்த்தருடைய பணிக்கென்று தன்னை அர்ப்பணித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நல்ல படித்தவர், கமாலியலின் பாதத்திலே
அமர்ந்திருந்து படித்தவர். ஆனால் வியாக்கியானம் சொல்லுகிறது அவர் சரீரத்திலே பலவீனப்பட்டவர் என்று. ஆனாலும் நல்ல படித்து பட்டம் பெற்றவர். இப்போது கர்த்தருடைய திருப்பணிக்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ஆனாலும் வேதத்திலே சொல்லப்படுகிறது அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று. அந்த முள் எடுத்து போடும்படியாக 3 தடவை வேண்டிக் கொண்டாராம். 3 தடவை வேண்டிக் கொண்ட பிறகு தேவன் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் மகனே. ஆமன் பானவர்களே, நான் அதெல்லாம் யோசிக்கும்போது ஆண்டோடைய கிருபை, தேவ கிருபை நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. தேவ கிருபை இருக்குமானால் நிச்சயமாக நம்ம பலப்படுவோம். பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, என் குமாரனே தீமோத்தேயுவே, நீ தேவனுடைய கிருபையிலே பலப்படு. கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு பாதுள்ளே. இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்றால் தேவ கிருபை. நம்ம பேசுகிறோம் என்றால் தேவ கிருபை. நாளை என்ன நடக்கும்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம காலங்கள் நம்முடைய கரங்களிலே இருக்கிறதா? அது கர்த்தருடைய கரங்களிலே இருக்கிறது. ஆனால் இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு கிருபை நம்மை தாங்கிறதா என்று பார்ப்போம். அந்த கிருபையினாலே நாம் பிழைக்கிறோம். அந்த கிருபையினாலே நடக்கிறோம். அந்த கிருபையினாலே நாம் ஆகாரத்தை உண்கிறோம். அந்த கிருபையினாலே பலப்படுகிறோம். அந்த கிருபையினாலே ஊழியத்தை செய்கிறோம். கிருபை இல்லாமல் எந்த ஒரு ஊழியமும் செய்யவே முடியாது. ஆகையினால நம்ம அடிக்கடி யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபை இருக்கா? எனக்கு உம்முடைய கிருபை இருக்கா? எடுபடலையே. உம்முடைய கிருபை என்னோடு தானே இருக்குது. அடிக்கடி கேட்டு பார்த்துக்கிடணும். ஏன்னா கிருபையை எப்போ இழக்கிறோம் தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது, கர்த்தரை தூஷிக்கும் போது, முறுமுறுக்கும் போது கிருபை இழக்கிறோம். நல்லா யோசிச்சுடுங்க. சிம்சோன் நசரேய விரதத்துக்கு அழைக்கப்பட்டவர். ஆனால் காலப்போக்கில் அந்த பெலிஸ்தியர்களை எவ்வளோ பேரை மீட்கலாம். ஒரு பெண்கள் உறவிலே அவர் போக வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா அவர் நசரேய விரதத்துக்கு உட்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு மோசமான தொடர்பின் நிமித்தம் கிருபை இழந்தார். கிருபை இழந்தது என்றால் அவருடைய கண்களை இழந்தார். அவங்க அவனை கட்டி வைத்தார்கள். அவனை கண்களை இழக்க வைத்து மாவரைக்கவும், அவனை வைத்து தமாஷ் காட்டவும். அதுக்காக ஊழியக்காரன் அன்பானுடைய தமாஷா நடத்துறதுக்கா அப்படி கொண்டு வரும்போது அப்போ தான் உணர்கிறான் இந்த ஒரு விசை என்னை மன்னியும் என்று கர்த்தரிடத்தில் கெஞ்சி கேட்கிறார். கர்த்தர் அப்படியே அந்த கடைசி நேரத்தில் மன்னித்தார். அந்த நேரத்தில் அந்த தூண்களோடு நின்ற அவன் தூண்களை அசைத்து அந்த மண்டபத்தில் இருந்த அத்தனை பேரும், பெலிஸ்தியர் அத்தனை பேரும் மரித்து விட்டார்கள். அவனும் சேர்ந்து மரித்து விட்டார். ஒருவேளை இன்னும் கொஞ்ச காலம் கூட இருந்தால் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியத்தை செய்திருக்கலாம் இல்லையா? ஆகையினால கிருபை இழந்தனால அதோடு ஊழியமும் முடிஞ்சுது. நம்ம கடைசி வரை ஆண்டவருடைய கிருபை இழக்காமல் கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய தேவனை போற்றி பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். அவரை துதிக்க நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் மாறும், கட்டாயம் மாறும். நம்முடைய இருதயத்தில் இல்லாத சந்தோஷத்தை அவர் கட்டாயம் தருவார். உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்கான காரியங்களை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம நித்திய ஜீவனுக்கு எதுவான அந்த பாதையில் நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்மை ஒரு சேதமும் செய்யாதபடி கர்த்தர் கடைசி வரை நம்மை பாதுகாத்து அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள
தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துக்களே, நாம் இணைந்து ஜெபிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்ற வசனத்தின்படி எல்லாருக்காக எல்லா அதிகாரத்தில் ஆளுகையில் இருப்பவர்களுக்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நல்ல ஆலோசனை கிடைக்கப்பெற்று பக்தியோடு உண்மையோடும் உத்தமத்தோடும் அவங்க பொறுப்பிலே உண்மையாக இருக்கத்தக்கதாக ஏற்றத்தாழ்வுகளை பாராமல் ஒரே சமமாக நல்லாட்சி செய்யும்படியாக நாம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிறவர்கள் நல்ல முறையிலே தேசத்தை ஆளத்தக்கதாக தேவ கிருபை கூட இருக்கட்டுங்க தாவே. அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய இரட்சிப்புக்காக, அவர்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல ஆட்சி செய்யத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தமிழ்நாட்டின் தலைவர்களை தேவன் பாதுகாக்கும்படியாகவும் அவர்கள் ஜனங்களை ஞானத்தோடும் தேவ சித்தத்தின்படியும் வழி நடத்தக்கூடிய கிருபையை தேவன் கொடுக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல ஆலோசனை கொடுத்து நாலா பக்கமும் வரக்கூடிய பல பிரச்சனைகளை ஆண்டவரே செம்மையாக முடிவெடுத்து நியாயம் தீர்க்கக்கூடிய கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தாரும் ஆண்டவரே. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் ஆண்டவரே என்ற வசனத்தின்படி அப்பா. ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்காகவும் எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை தேடட்டுங்க தாவே. ஆண்டவரே, ஊழியர்கள், ஆண்டவரே ஊழியக்காரிகள், ஆண்டவரே கர்த்தருடைய பணிகளை ஆண்டவரே செய்யக்கூடிய சகல ஜனங்களும், ஆண்டவரே தேசத்தை ஆளுகிற எல்லாரும் ஆண்டவரே செம்மையான முறையிலே வாழ்ந்து இயேசுவை தேடி ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த வேளையிலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் அது கிருபையை தாரும், எல்லாருக்கும் அது கிருபையை தாரும். எல்லாரையும் நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்கள் வழி நடத்துங்க. உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டுங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, உதவி செய்யும்படியாய் தேசத்தை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவரே அப்பா, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 30-31 மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும் என்ற வசனத்தின்படி தமிழ்நாட்டில் பெருகி வருகிற மது போதை பழக்கம் முற்றிலும் தடை செய்யப்பட அதிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைந்து காக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, மது போதையில் பழக்கப்பட்ட எல்லாரும் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மது கடைகள் எல்லாம் மூடப்பட வேண்டும், தடை செய்யப்பட வேண்டும், ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும். ஆண்டவரே, மது பழக்கத்தில் இருந்து, போதை பொருட்கள், கஞ்சா போன்ற பொருட்களில் இருந்து ஆண்டவரே, போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். இயேசுவே, ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரப்பா. குடிக்க அடிமையாக இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, சகோதரர்கள் சகோதரிகள் கூட ஆண்டவரே, போதை பொருளுக்கு அடிமைப்பட்ட வாலிபர்கள், வாலிப ஆண்டவரே சகோதரிகள் கூட எல்லாரும் விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. குடி போதையினாலே ஆண்டவரே கொலைக்கு ஆளாகிறார்கள், கொலை செய்ய துணிந்து நிற்கிறார்கள். ஆண்டவரே, அந்த குடி போதையினாலே தங்களையே தாங்கள் ஆண்டவரே மாய்த்து கொள்ளுகிறார்கள், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, குடும்பத்தில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் குடிப்பதனால ஆண்டவரே பெற்றோருக்கு வேதனை, பெற்றோருக்கு கஷ்டம். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட எத்தனையோ கிறிஸ்தவ தலைவர்கள் ஆண்டவரே, கிறிஸ்தவ ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே கணவன்மார், ஆண்டவரே மனைவிமார் கூட, வாலிபர்கள் கூட ஆண்டவரே குடிக்கிற அந்த பழக்கத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். எல்லாரும் விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தற்கொலைக்கு நேராக கடந்து போகிறார்கள், மற்றவர்களை கொலை செய்ய துணிந்து நிற்கிறார்கள். ஆண்டவரே, களவு போன்ற காரியங்களில் துணிந்து நிற்கிறார்கள். கர்த்தர் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு மறுரூப மலைக்கு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. என் தேவனை சந்திக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே விடுதலை பெற்று கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே ஸ்கூல் திறந்திருக்கு, அநேகருக்கு காலேஜுகள் திறந்திருக்கு. ஆண்டவரே, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவரே போக்குவரத்து, காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுடைய போக்குவரத்து பாதுகாப்பும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாட்டு போயிட்டு வரட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு மொபைலை வைத்து கொண்டு தாறுமாறாக நடக்காதபடி, தாறுமாறாக கண்டவர்களோடு பேசி ஆண்டவரே நேரத்தை வீணடிக்காதபடிக்கு ஆண்டவரே படிப்பில் கவனம் செலுத்தி பெற்றோருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, உமது கிருபை எல்லாரையும் தாங்கட்டும். ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும், உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து தான் இரட்சிப்புக்கு வழி என்பதை ஆண்டவரே கண்டு இரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக கர்த்தரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். பாவங்கள் போக்கி விட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார்
இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமாண்டவரே, நாட்களில் பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், நான் பரிசுத்தமானேன் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக தேவன் அநேகரை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தை ஆண்டவரே சந்திங்கப்பா. ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் இயேசுவின் அன்பை உணரட்டும். ஆங்காங்கு பல ஆண்டவரே கன்வென்ஷன் நடக்கிறது, சபைகள் மூலமாய் நடக்கிற கூட்டங்கள், டிவி ப்ரோக்ராம், யூடியூப் மூலமாக கேட்கிற செய்திகள், இதன் மூலமாக அநேக ஜனங்கள் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். இயேசுவே நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு நாட்காலம் வருவதற்கு முன்பு இந்த நாட்களில் தேவன் இறங்கும்படியாக எங்கள் தேசத்துக்கு இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சிலுவையின் ஜெயக்கொடி, சிலுவையின் ஜெயக்கொடி தேசம் எங்கும் உயரட்டும், உயரட்டும். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பறக்கட்டும், பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும், உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும், பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும், உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆமன் பானோர்களே, தொடர்ந்து நம்ம ஜெபிப்போமா? எத்தனையோ இயக்கங்கள் மூலமாக, நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு போல, விஸ்வவாணி, ஐஎம், ஜெம்ஸு, இந்த அநேக இயக்கங்கள் வாலிபர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், சிறுவர்கள் மத்தியில் நடக்கிற சகல ஊழியங்கள், இன்னமாக டிவி ப்ரோக்ராம் மூலமாய் தனித்தாள் ஊழியங்கள், ட்ராக்ஸ் ஊழியங்கள், எல்லா ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே உமக்கு பிள்ளைகள் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஊழியம் செய்யத்தக்கதா கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எல்லா மிஷனரிகளுக்காக, ஆண்டவரே போதகர்களுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, இத்தனை இயக்கத்தின் வந்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசம் முழுதும் ஆண்டவரே எத்தனையோ இயக்கங்கள் மூலமாக சொல்லப்படுகிற அந்த சுவிசேஷ வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பிள்ளைகள் விதைத்த விதைகளுக்கு பதில் உண்டு, பலன் உண்டு, கனிகள் உண்டு. ஆண்டவரை தரிசிக்கிற ஆத்துமாக்கள் ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷ வாசல்கள் அடைபட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். சுவிசேஷம் கடந்து செல்லட்டும். அறியப்படாத இடங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் கடந்து செல்லட்டும். அங்கே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படட்டும், மாற்றப்படட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு போதகர்கள், ஒவ்வொரு மிஷனரிகள் கடந்து செல்லுகிற இடத்துல வாசல்கள் திறக்கப்படட்டும். அவங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். தைரியமாய் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஜெபிப்போமா. பல விதங்களில் கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள், தனக்கு அருமையானவர்களை இழந்து வேதனையோடு இருக்கிறவர்கள், இன்னும் பலவிதமான கனமழையினாலும் பலவிதமான பிரச்சனைகளினாலும் வீடுகளை இழந்து உற்றாரை இழந்து வேதனையோடு கலங்கி போயிருக்கிற பிள்ளைகள் கலக்கத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவை கண்டுகொள்ளத்தக்கதாக வெற்றி பெற்று வாழத்தக்கதாக எல்லாரும் நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சூழ்நிலைகளில் வியாதியோடு கலக்கம், பலவிதமான கேன்சர் போன்ற வியாதியினால பல வியாதி நிமித்தமாய் கலங்கி போயிருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கலக்கம், கலக்கம், வியாதி நிமித்தம் கலக்கம், கடன் பாரங்களினாலே கலக்கம், பிள்ளைகளுக்கு படிப்பு முடிந்து வேலை கிடைக்காதனால கலக்கம். ஆண்டவரே, கொரோனா காலங்களின ஆண்டவரே, அந்த கொரோனா காலங்களுக்கு பிறகு பலர் வேலைகளை இழந்து வேதனையோடு இருப்பதினாலே கலக்கம். இப்போதும் கொரோனா ஆண்டவரே அது வியாபித்து வருவதாக கேள்விப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த கொள்ளை நோய்களுக்கு தேசத்தை விலக்கி பாதுகாக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. வாக்களித்த தேவன், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை விட்டு கொள்ளை நோய்கள் ஒளிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போகட்டும். கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கலக்கத்திலிருந்து விடுதலை பெற்று கர்த்தருக்காக வாழட்டும், கர்த்தருக்காக வாழட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் வியாதியோடு போராடி இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஜெபங்களுக்கு பதில் தாருங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஜனங்கள் சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையாகட்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும்.
சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஆமன்பானுள்ளே, எவ்வளோ இடங்களில் சாத்தானால் பிடிபட்டு சாத்தானின் பிடியிலிருந்து சாபங்களிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். சத்ரு ஒன்றுமே இல்லை, தலையை நசுக்கப்பட்டவன். அவனால் எந்த குடும்பத்தையும் தொட முடியாது. ஆண்டவரே, சாபத்தில் இருந்து, ஆண்டவரே, பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை விடுவீங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, சத்ருவின் போராட்டங்களிலிருந்து சாபங்களிலிருந்து தேவன் விடுதலை தரும்படியாய் ஜீவகாலம் முழுவதும் ஆண்டவரே, பிசாசின் பிடியில பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படிக்கே நீர் சிலுவை மரணத்திற்கு தன்னை அர்ப்பணித்தீர். ஆண்டவரே, ஜீவகாலம் முழுவதும் மரண பயத்திலே ஆண்டவரே ஜனங்கள் மடிந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே நித்திய ஜீவனை தருவதற்காக ஆண்டவரே நீ தன்னையே தியாக பலியாக கொடுத்தீர். அந்த பரிசுத்த இரத்தம் எங்கள் பாவங்களை போக்க மாத்திரமல்ல, எங்கள் வியாதி, சத்ருவின் போராட்டம், சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருவதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்கள் விடுதலை பெற்று வாழட்டும். கர்த்தருக்கென்று எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும். மாற்றுக ஆண்டவரே, மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. மாற்றும் தேவா என்னை மாற்றிடுமே, மறுரூபமலையின் அனுபவம் போல் அக்கினியாய் சுடரொளியாய் எரிந்து பிரகாசிப்பேன். ஆமாண்டவரே, நீர் மாற்றும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும், அக்கினியாய் மாற்றும், சுடரொளியாய் மாற்றும், எரிந்து கர்த்தருக்காக பிரகாசிக்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரே, சிறைச்சாலையில் ஜெயிலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் சீக்கிரம் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகளை விடுவிப்பீராக. உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு நல்ல நியாயம் கிடைத்து விடுதலை பெற்று தங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து குடும்பமாய் இயேசுவின் பணியை செய்யத்தக்கதாக, கடைசி வரை செய்யத்தக்கதாக கர்த்தர் பலன் தருவீராக. ஒரு பிள்ளைகளாவது சோர்ந்து போகக்கூடாது. சீக்கிரம் ஒரு விடுதலை உண்டாக்கும். கர்த்தர் உதவி செய்வீராக. உமது அன்பு கரங்களை தருகிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை போதகர்களுக்காக ஆண்டவரே, கமிட்டிக்காக ஸ்தோத்திரம். எல்லா திருச்சபைகளையும் ஆசீர்வதியும். ஒரு மனதோடு செயல்படட்டும் ஆண்டவரே. திருச்சபையில் உள்ள குடும்பங்களுக்காக, திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை ஏற்ற காலத்திலே தேவன் நியமித்து தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணம் முடிந்து ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை நீ தாரும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்றிருக்கிற வேத வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அதுபோல் ஆண்டவர் கர்ப்பம் தாங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் சுகமான பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. நீர் பக்க துணை பாதுகாவலாயிருந்து வழி நடத்துவீராக. உமது கிருபை தாங்கட்டும். நீர் வழி நடத்துங்க தாவே. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் சமீபமாயிருந்து பதில் தருகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு
நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போமா. தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், வியாதி பிரச்சனைகள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும். குடும்பங்களில் இருக்கிற இருள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கணவன் மனைவி ஆண்டவரே சந்தேக சண்டைகள், ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே தேவ சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் வாக்கு கொடுத்து திருமணமானவர்கள் பிரிந்து போகவே கூடாது. பெற்ற பிள்ளைகளை இணைந்து வளர்க்க வேண்டும், இணைந்து வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் குடும்ப ஜீவியம், குடும்ப ஜெபம் கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளாக, தனி ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக, வேதத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாக, குடும்ப ஜெபத்தை மேற்கொண்டு நடத்துகிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுறோம். கர்த்தாவே, மனசாட்சியோடு வாழக்கூடிய கிருபையை தாரும். எத்தனையோ நன்மைகளை பெற்றவர்கள் ஆண்டவரே, முறுமுறுக்கிற இதயம் அதெல்லாம் மாற்றுவீராக, முறுமுறுப்பை மாற்றுவீராக. எல்லாவற்றிலும் துதிக்கத்தக்கதான கிருபையை தாரும். தாவீது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல தேவனுடைய ஜனங்கள் தேவனை துதித்து கொண்டே இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசித்தது போல நம்முடைய ராஜாவை பாடுங்கள் பாடுங்கள், கர்த்தரை துதித்து பாடுங்கள் பாடுங்கள் என்று வாசிக்க கேட்டோமே, அதுபோல நாங்களுமே துதித்து பாடிக்கொண்டே இருக்க ஆண்டவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் இருக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் பாடுகள், ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு தேவன் பலத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பக்தன் பாடுவது போல, இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். ஆமன் பானுள்ளே, தேவனை விசுவாசித்து விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகள் பாடுகள் வரும்போது நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்க, சோர்ந்து போகிறாங்க. சோர்ந்து போகக்கூடாது. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. ஆகையினால யாராவது பாடுகளோடு, வேதனைகளோடு, கஷ்டங்களோடு, பிரச்சனைகளோடு இருப்பீர்களானார் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு உங்களை ஒப்படைங்க. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண, நித்திய ஜீவனை காண வாஞ்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லுவோமா? வாஞ்சியோடு நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் என்னை ஒன்றுமே செய்யாது, ஒன்றுமே செய்யாது. கர்த்தர் என்னை தாங்குவார், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை தாங்கி நடத்துவார் என்று நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், எல்லாரையும் பலப்படுத்துகிறார், பலவீனரை தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துவார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா
நீசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டோடைய நாமம் நமக்கு புகலிடம், நமக்கு புகலிடம். யாரும் இல்லையே, நான் தனித்திருக்கிறேனே, நான் கைவிடப்பட்டவளைப் போல இருக்கிறேனே. யாராவது வேதனையோடு இருக்கிறீங்களா? யாராவது பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களா? நான் தனிமையாக இருக்கிறேனே, தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே, என்னை யாரும் நேசிக்கலையே, வேதனையோடு இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 8ஆம் அதிகாரம் 29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் என்பதே. ஆமன்பானுள்ளே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினாலே நான் தனியே இருக்கவில்லை, பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே போல நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியதே தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலேயும் துதி ஸ்தோத்திரங்களை சொல்லுவதே தேவ சித்தம். நீங்கள் அப்படி சொல்லி பாருங்க, பிதாவுக்கு சித்தமான வேளை செய்து பாருங்க, அவருக்கு பிரியமான வேளை செய்து பாருங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வேத வசனத்தின்படி அவரை துதிச்சு பாருங்க, இயேசுவை துதிச்சு பாருங்க, நம் ஆண்டவரை துதிச்சு பாருங்க, நம் ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். அவர் நம்மை தனியே இருக்க விட மாட்டார், நம்ம கூடவே இருப்பார், இரவு பகலும் நம் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமீன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபையினால 1980 1ஆம் தேதி இந்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு இந்த இயக்கத்திலே நாங்கள் பணி செய்ய ஆரம்பித்தோம். என்னுடைய 31வது வயதில் இந்த ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்தேன். 32வது வயதில் அந்த வட இந்திய பணிகளுக்கு கடந்து சென்றேன். 1980 தான் முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்தோம். இன்றைக்கு 2025 அது வருஷம், இந்த ஜூன் 1ஆம் தேதியோட 45 வருஷம், 45 வருஷம் இந்த திருப்பணியை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள் வந்ததுண்டு. இழப்புகளுக்கு மேலே இழப்புகள், 3 மரணங்கள், பலவிதமான துயரங்கள், பலவிதமான வேதனை, சோதனை, வேதனை, எல்லாவற்றிலும் ஆண்டவர் தாங்கி நடத்தி வந்த மேலான பாக்கியம் இதுவரை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். என் கணவரோடு 1980 90 வரை 10 வருஷம் குடும்பமாக செய்தோம். அவங்க 90 இறந்து போனாங்க. அவங்க இறந்து இன்று 35 வருஷம் ஆயிற்று. மொத்தம் 45 வருஷம் ஊழிய பாதையில் கரம் பிடித்து நடத்தி வந்த தேவன், தனியாக இருக்கிற நேரத்திலும் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவுக்கு பிரியமான வேளை நான் செய்கிறபடினால் பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று இயேசு சொன்னது போல, என் இயேசப்பாவுக்கு சித்தமான வேளை நான் அர்ப்பணித்தனால என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் கிருபை என்னை தாங்கி நடத்தி வருகிறது.
அல்லேலூயா. அதே போல தனிமையாக இருக்கிற சகோதர சகோதரிகள் யாரானாலும் கர்த்தர் உங்களை தாங்குவார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை வழி நடத்துவார், கடைசி மட்டும் காக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்துகிற அருமையான தம்பி ஆண்டவரே பீட்டர் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எப்படியாவது தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் இந்த செய்திகள் கடந்து போக வேண்டுமே என்ற பாரத்தோடு ஆண்டவரே ஜனங்கள் மேலுள்ள ஆண்டவரே அனுதாபத்தோடு ஒருவராவது கெட்டுப்போக கூடாதே என்ற அந்த எண்ணத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துகிற மகனை ஆண்டவரே பலத்தால் இடைகட்டுவீராக. ஆவி ஆத்ம சரீரம் ஆண்டவரே பலத்தால் இடைகட்டப்படுவதாக. பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் கர்த்தர் உதவி செய்வீராக. தேவைகள் அநேகம் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே அந்த தேவைகள் எல்லாம் எப்படியாவது சந்திக்கப்படட்டும். நம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும் கர்த்தாவே, நிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே உடன் இணைந்து பணியாற்றுகிற ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம் ஆண்டவரே அபிஷேக் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, நடத்துவீராக, கிருபை கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. அவர்களுக்கு வேண்டிய நல்ல சரீர சுகபலனை தாருங்க தாவே. பலப்படுத்து. இந்த டிவி ஸ்டேஷனில் செய்தி கொடுக்க வருகிற போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் பலத்தால் இடைகட்டும். நல்ல செய்திகள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கிருபை எல்லாரையும் தாங்கட்டும். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு ஜெபித்து காணிக்கைகளை கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராவது கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு கொடுக்கிற காணிக்கைகள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து தேவன் ஆசீர்வாதத்தால் நிறைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் தாங்குவீராக. மனம் உடைஞ்ச பிள்ளைகளை எல்லாம் பலப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே உமது கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. கூடவே இரும், எல்லார் கூடவே இரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஒருவரையாவது தேவன் கைவிடவே மாட்டார். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறவர்களை பலப்படுத்துகிறார். சத்ருவின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு அவரை துதித்தால் போதும். துதித்து எரிகோ மதில் விழுந்தது போல நாமும் துதித்து இந்த உலகத்தில் வெற்றியை கண்டு கர்த்தருக்காக ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்வாராக.
அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லாருடைய சகல தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். இந்த தேசத்துக்காக எல்லாரும் இந்த அழுது புலம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றும். ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பும், உழைக்கிற பிள்ளைகளை எழுப்பும், கொடுக்கிற பிள்ளைகளை எழுப்பும். கர்த்தருக்காக எதையாவது செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீரே பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்